வாழ்க்கையில அடுத்து என்ன செய்வதென்று தடுமாறுகிற சில நேரங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஊழியத்துல அடுத்து நான் என்ன செய்வது என்று சொல்லி முன்னேறி எப்படி போவது என்று சொல்லி யோசிக்கிற பல சிந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். நான் சொல்லட்டுமா, எத்தனை காரியங்கள் மத்தியிலும் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்குமான ஒரே ஒரு தீர்வு என்னன்னா ஜெப அறைக்குள் கிடைக்கிறது. ஒரே ஒரு தீர்வு தான். பிரச்சனைகள் பலது, போராட்டங்கள் பலது, சூழ்நிலைகள் பலது, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்கள் பலமாய் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்குமான தீர்வு ஒன்றே ஒன்று, என்னன்னா ஜெபம் மட்டும்தான். தானியேலுடைய வாழ்க்கையில அதைத்தான் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில அதைத்தான் பார்க்கிறோம். முழங்கால் படியிடுகிறவன், செபிக்கிறவன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன், சிங்கங்களின் கவியிலே தூக்கி போடப்பட்டாலும் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி பத்திரமாய் பாதுகாக்கிற கர்த்தருடைய கரம் அந்த கவிக்குள்ளே உலாவினது. தீர்வு ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால். ஆமென்.